What is this? Biryani. Wow, watercolor, watercolor. Super color. Watercolor. Super color. ஆடா பத்துக்கு பத்து. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த கிச்சனை பார்த்தா என்ன தோணுது? கவுண்டர் ஃபுல்லாக ஆக்குபைட், குக்கிங் பண்ண பிளேஸே இல்லை, குக்கிங் வெசல்ஸ் வைக்க இடமே இல்லை, குக்கிங் பண்ண டெய்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் மாறப்போகுது. அமேசானில் சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நம்ம இதை கிச்சனை ஃபுல்லாக மாற்ற போகிறோம். ஆனால் ரியலாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மணி வேர்த்தா இல்லைனா வேஸ்ட்டா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பெஸ்ட் டு ஃபீஸ்ட். நான் ரொம்ப நாளாக கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா கிச்சனில் குக் பண்ண சாமான்லாம் அப்படி இப்படியே கவுண்டர் டாப் மேலே இருக்கும், இடமே பத்தலை. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகும். ஸோ அமேசானில் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்பேஸ் சேவ் பண்ணணும், அப்புறம் கிச்சனும் ஏஸ்தட்டிக்காக இருக்கணும். ஸோ அதனால் நான் அமேசான்லேருந்து இந்த வாட்டி சேல் வந்ததில்லை, அதனால் அமேசான்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணலாம் அண்ட் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிக்கஸ்ட் பாக்ஸு. இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பாக்ஸில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கலாம். யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் ப்ராடக்ட். ஸ்மூத்தி லவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? அதுக்காக தான் இந்த அகாரோ போர்ட்டபிள் பிளெண்டர் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பர் பேக்கிங். சேஃபாக வந்திருக்கு நம்மக்கிட்ட அகாரோவோட போர்ட்டபிள் பிளெண்டர். பார்ட் 2ல் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் பார்ட் 2வும் பார்த்துடுங்க. இதோட சேர்த்து சார்ஜரும் அதுக்கப்புறம் யூசர் மேனுவலும் தந்திருக்காங்க. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன, இதை யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? பாருங்கள், இது ஆப்பச்சட்டி. ரொம்ப நாளாக நான் ஆப்பச்சட்டி வாங்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த சேலில் வாங்கியாச்சு. வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். என்னோட யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்பச்சட்டி ரொம்பவே பழசாகிடுச்சு. அதனால குட்டியாக சூப்பராக ஒரு அப்பச்சட்டி வாங்கியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பீஜினோடது இது. இது 5 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்குது. அண்ட் இந்த ஹேண்டில்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. காஃபி லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கான இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் கிரைண்டர், நீமா எலக்ட்ரிக் கிரைண்டர். இதில் நம்ம என்னெல்லாம் இது பண்ணலாம், அரைக்கலான்னா காஃபி, அப்புறம் ஏலக்காய், நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அடிக்கடி நம்ம பெப்பர் இல்லைனா இந்த நட்ஸு இல்லைனா இந்த கார்டமம்லாம் பவுடர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலு, அப்புறம் மெட்டல் இது பிளேட்ஸ் பாருங்கள். இதுக்கு 18 months வாரண்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு மில்க் பாய்லர் வாங்கியிருக்கேன். 1.5 liters இதோட சைஸு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மில்க் குக்கர், பீஜன் பிராண்டு. இதில் ஹேண்டில்ஸ் அண்ட் அந்த ஃபனல் தந்திருக்காங்க.
இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்லெண்டராக தான் வேணும் அப்படின்னு லைக் லெங்த் வைஸ் இப்படி தான் வேணும் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்னொன்று வச்சுருக்கேன் நான் பழைய குக்கர் வந்து என்னோடய பால் குக்கர் இப்படி இருக்கும் ஹாரிசான்டலாக ரொம்ப பெருசாக ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது வந்து அவ்வளோ ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணாது. ஸோ இது வந்து பீஜனோட பால் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால் குக்கர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இட்லி குக்கரும் வாங்கியிருக்கேன். இட்லி குக்கரும் என்னோடய வந்து ரொம்ப ஓல்டாகிடுச்சு. ஸோ அதனால் பீஜன் பிராண்ட்லேயே நான் வந்து இந்த இட்லி குக்கரும் வாங்கியிருக்கேன். 6 பிளேட் இட்லி, 24 இட்லி வந்துடும். 6 பிளேட்டு இது. ஸோ 24 இட்லிஸ் வந்துடும் இதில். ஸோ இதையும் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது. பாருங்க, இது 2 அந்த ஹேண்டில் தந்திருக்காங்க. விசிலும், இதுவும் விசில் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எனக்கு விசில் வச்ச குக்கர் தான் பிடிக்கும். பாருங்க, 4 இட்லி, 6 பிளேட். ஸோ 24 இட்லிஸ். பாருங்கள் இப்படி சிங்கிளாக வைக்கிறது. 6 பிளேட்ஸ். அப்புறம் ஹேண்டில், அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஃபனல் எல்லாம் இந்த கவரில் தந்திருக்காங்க. எனக்கு வந்து விசில் வச்சு வேணும் அப்படின்னு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம அது பக்கத்துலேயே நிற்கணும். இல்லைன்னா பால் குக்கர் உங்களுக்கு தெரியும்ல, ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம திரும்பினா உடனே வந்து அது பொங்கிடும். ஸோ அதுக்காகவே விசில் வச்சது தான் வேணும்னு இது கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து வாங்கியிருக்கேன் நான். இது குக்கர் பார்த்தீங்களா, 24 இட்லிஸ் வரும். இது இன்னும் இதை ஃபிக்ஸ் பண்ணோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரோட்டி மேக்கர். இது ரொம்ப நாள் ஆசைங்க இது எனக்கு. லைக் ஆனால் இது வாங்கலாமா வேண்டாமான்னு ஆக்சுவலாக செம்ம டவுட்டு. இதில் சிலவங்க சொல்கிறாங்க நல்லா வரும்னு, சிலவங்க சொல்கிறாங்க நல்லா வராதுன்னு. எனவே செக் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து வாங்கியிருக்கேன் லிப்ராவோட ரோட்டி மேக்கர். ஆக்சுவலாக இது நல்லா ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் ரோட்டி வந்து அடிக்கடி பண்ணுவோம். 90% சப்பாத்தி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நாளைக்கு. அப்பா எடுத்து முடியல, இது செமையாக பேக் பண்ணி வச்சுருக்காது. பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான்ஸ்டிக் ரொட்டி மேக்கர். இங்கே வந்து அவங்க வந்து இதுவும் தந்திருக்காங்க, லைக் இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ ரெடி ஆச்சா இல்லையா என்னென்னு இங்கே வந்து இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. நான்ஸ்டிக்னாலே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து க்ளீன் பண்ணுறதும். அண்ட் வந்து இதில் வந்து ஒன்லி ரோட்டி மட்டும் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் கூட பண்ணலாம். லைக் வந்து பராட்டா, ஸ்டஃப்ட் பராட்டாஸ், அப்புறம் வந்து தேப்லா, அப்புறம் தோசை கூட பண்ணலாமா, லைக் கீரைலாம் போட்டுட்டு அது மாதிரி தோசை கூட பண்ணலான்னு. இதையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த பேக்கேஜை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். என்ன ப்ராடக்ட்னு பாருங்கள். இந்த பாக்ஸில் இருக்கிறது என் கிச்சனுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும்னு நம்புகிறேன். பேக்கேஜிங் பார்த்தாலே ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. செராமிக் ப்ராடக்ட்ஸுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நல்லா பேக் பண்ணிட்டு வந்திருக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது. செராமிக் பவுல் கலரே சூப்பராக இருக்குங்க.
ரொம்ப ப்ரீமியராக இருக்குது. பிளேட் பார்க்கலாம். பிளேட்டு பாருங்கள், டிசைன்லாம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. கலர்ஸும் எலகண்ட்டாக இருக்குது பாருங்கள். ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கேமராவில் பார்க்குறது எப்படி தெரியல, ரியல் லைஃப்பில் அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து சர்விங் பவுல். நல்லா ஸ்ட்ராங்காக பேக் பண்ணி தந்திருக்காங்க. எந்த படக்குமே டேமேஜ் ஆகலை பாருங்கள். இது வந்து சர்விங் பவுல் பாருங்கள். கலரும் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. சிம்பிள் அண்ட் எலகண்ட். ஆனால் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஏஸ்தட்டிக் ஃபீல் உங்களுக்கு இது பார்த்தாலே வந்துடும். கேமராலையும் வருது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் சூப்பராக இருக்குது. சின்ன பிளேட் எடுக்கலாம் பாருங்க. இதே மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி இந்த டின்னர் செட் வந்து ஐக்கியாவில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் ஐக்கியாவில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுங்க. இந்த எலகண்ட்டான அழகான வந்து இந்த டின்னர் செட் வந்து 20 பீசஸ் இதில் வந்து இருக்குது. இப்போது எனக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்டு இதில் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்னா, ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து 5,700 rupees. ஆனால் சேலில் வந்து எனக்கு இது 5,200 கிடச்சிதுங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டீல் டீல்னே சொல்லலாம். ஒரு பிளேட்டே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஐக்கியாவில் பார்க்கும்போது. பட் இவ்வளோ 20 ஐட்டம்ஸ் ஆல்மோஸ்ட் இது உங்களுக்கு கிடச்சி 5,200 கிடச்சிது. ரியலி வெரி வெரி வர்த் இட். இதில் வந்து ஒன்று தான் எடுத்து காமிக்கல. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து 6 இருக்குது, பெரிய பிளேட்டு. அண்ட் வந்து இந்த மாதிரி சைட் பிளேட் வந்து 6 இருக்குது. அண்டு இந்த மாதிரி பவுல் வந்து 6 இருக்குது, சின்ன பவுல். அண்ட் வந்து சர்விங் பவுல் வந்து இது மாதிரி 2 பிக் சர்விங் பவுல் இருக்குது. ஸோ 20 பீசஸ் ஆல்டுகெதர் இருக்குது. இந்த டின்னர் செட்லாம் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. பட் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, டெய்லி யூஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, அந்த வாஷிங் மிஷின் டிஷ்வாஷரில் போடும்போது நல்லா இது சேஃபாக இருக்குமா, அப்படிலாம் வந்து எப்படி அதில் எதாவது ஸ்க்ராச்சஸ் விழுமா, அப்படிலாம் நார்மலாக வாஷ் பண்ணும்போது ஸ்க்ராச்சஸ் விழுமா, அப்படிலாம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லைன்னா அது ப்ராப்ளம்ஸே இல்லையா அப்படிங்கிற வந்து அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து செராமிக் குக்கரும் வந்து வாங்கியிருக்கேன். அது சீக்கிரமாக வந்துடுச்சு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. வாட் இஸ் திஸ் பிரியாணிடா? வாவ், வாட்டர் கலர் சூப்பர் கலர். சூப்பர் கலர். ஆடா, 10 பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. சூப்பர். குக்கிங் வெசல்ஸ் வந்துருக்கு. ஒரு கிளாஸ் மூடியோட நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய பேனு, கிளாஸ் லிட்டு வச்சுக்கலாம். அப்பா செம்ம வெயிட்டுங்க. செராமிக் இது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேன். இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம் நம்ம. கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. குவாலிட்டியும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா ஹெவியாக தான் இருக்குது. லாஸ்ட் ஒன். சூப்பராக இருக்குது. இது பிரியாணியா என்ன வேணால் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். பிரியாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி பரோட்டா கூட சூப்பர். நல்லா அழகாக இருக்குது. செராமிக் குக்வேர். ஒரு சின்ன பேன் இருக்குங்க.
அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு லிட்டு வேணும். இதுக்கு 3க்கும் சேர்த்து ஒரு லிட்டு. இது வந்து சின்ன பேன், நல்லா டீப்பாக இருக்குது, நல்லா சாஸ்பேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிளாஸில் இருக்கு, அழகான செராமிக் குக்வேர்ஸ். இதை பார்த்தாலே நம்ம குக் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதோட ரேட் வந்து 5200. சேல், அமேசான் சேல் வந்துச்சுல்ல, அதில் வாங்கினேன் 5200க்கு. ரியலாக இது ஒரு ஸ்டீல் டீல் தான் சொல்ல முடியும். சூப்பரான அழகான குக்வேர் வந்திருக்கு, நல்ல ஹெவி, நல்ல குவாலிட்டி. எல்லாம் நான் பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் வாங்கினேன். சூப்பராக இருக்கும். இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் 5200க்கு இவ்வளோ இது ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிருக்கு. குக்வேர், அதுவும் செராமிக்கில் அழகான கலரில் அண்டு கிளாஸ் லிட்டோட. அண்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து நான் வாங்கியிருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எந்த ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு போடுங்க. நான் வந்து ரிவ்யூ பண்ணி எல்லா ப்ராடக்ட்ஸும் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் சொன்னீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட் ரிவ்யூ பண்ணி போட்டுடுறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.